ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிஸ்தா ஆல்மண்ட் வீட் குக்கீஸ் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை. கோதுமை மாவுலையே வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி குக்கீஸ் செய்து கிளாஸ் கண்டெய்னர்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பசங்களுக்கோ இல்லை ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாஃப் கப் வந்து பட்டர் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் நாட்டு சக்கரை, 2 ஏலக்காய், 1 கப் கோதுமை, சாப் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் 30 கிராம்ஸ், பால் வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறதுக்கு தான் சூடு பண்ணி ஆறின பால் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏலக்காவும் நாட்டு சக்கரையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏலக்காய் வேண்டான்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு க்ளீன் அண்ட் ட்ரை பவுலில் எடுத்து வச்சுருக்கிற ஹாஃப் கப் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துருக்கிறேன். இந்த கப் மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 ml கப் மெஷர்மெண்ட்ஸ் தான். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்போ கிளாஸில் ஒரு கப் எடுத்திங்கன்னா அதுலேயே ஹாஃப் கப் 1/4 கப் அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் லைட் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தா நாட்டு சக்கரையும் ஏலக்காவோட மிக்ஸ் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சிம்ப்ளி டோரா சேனல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கிற 1 கப் கோதுமை மாவு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா மட்டும் பால் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப மாய்ஸ்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த எடுத்து வச்சுருந்த பால் இதில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே இல்லை. மற்றது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணும்போதே எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. பால் மட்டும் தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ்லலாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். சாப் பண்ணி வச்சுருந்த நட்ஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், அது லாஸ்ட்டாக தேவைப்படும். இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தாலே இந்த சைட்ஸ்லலாம் எதுவுமே ஒட்டாமே வரும். ரொம்ப கையில் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர்க்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக ஒரு 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ரெகுலராக ரொட்டி உருட்டுற கட்டையிலே தான் வந்து நான் இதை எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோலிங் பின் வச்சு நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப் அண்ட் சைஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து நான் வந்து ஸ்டிக்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். அதனால் அந்த சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈவன் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே சாப் பண்ணி வச்சுருந்த நட்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது மேலே வந்து ஒரு ரோல் மட்டும் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பிஸ்தா ஆல்மண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டு அது மேலே ஒரு ரோல் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஓடிஜியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த குக்கீ சூப்பராக ரெடி ஆகிடும். குக்கர்லேயோ இல்லை கடாயிலையோ பண்ணுறதா இருந்தால் 10 மினிட்ஸ் சிம்மிலே ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அதே சிம்மில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்மெல்லுமே வந்து அது ரெடி ஆயிடுச்சுன்னா சூப்பராக வரும். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 28 பீசஸ் கிட்ட வந்துச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பிரேக் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.